ஸோ இந்த என்டையர் செஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ட்ரேடிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் த்ரூ அல்கோரிதம் ட்ரேடிங். அல்கோ ட்ரேடிங்ல நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வெண்டர்ஸோட அசோசியேட் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ். ஸோ அந்த சார்ஜஸ் வந்து எல்லாமே வி ஆர் நாட் கலெக்டிங். அந்த அல்கோரிதம் ட்ரேடர்ஸ்க்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். சார்ஜஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நமக்கு வருது. ஓகே, ஸோ அந்த அல்கோ பிளாட்ஃபார்ம்ல நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்மளோட ஏபிஐ கீ மூலமா, அதாவது நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிற சிஸ்டம்ல இன்டகிரேட் பண்ணியிருக்கிற ஏபிஐ கீ மூலமா அந்த அல்கோரிதம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நம்மளோட சிஸ்டம்குள்ளார கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ட்ரேடிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆஸ் பர் கண்டிஷனுக்கு ரிசீவ் ஆகும்போது ட்ரேட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது கிளைண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதுதான் பேசிக்கா நடக்கிற விஷயம். அது என்ன நமக்கு பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன ப்ராசஸ் அதை எப்படி நம்ம செக் பண்ணணும், எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அல்கோரிதம் ட்ரேடிங் வெல்கம் டு ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நார்மலா மேனுவல் ட்ரேட் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சிக்னல் வந்திருக்கும் மார்க்கெட்ல வந்து டெக்னிக்கல் டூல் ஓரியன்டா சில சிக்னல் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அப்போ உள்ள ரோபோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேபி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ்ஃபுல்லா சொல்லுவோம் அந்த டெர்மினாலஜில. அப்போ மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெவல்ல பை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும், ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிரைஸ. அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் பண்றதுன்னா எப்படி தெரியும்னா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரும்போது அந்த லெவல் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது மார்க்கெட் ஒன் சைடா டிராவல் ஆகும்போது அந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடும். மார்க்கெட் சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து டர்ன் அவுட் ஆகும். இதுதான் ஆரம்பத்துல அந்த அல்கோ செய்யும். பட் வேற ஒரு என்ட்ரி கண்டிஷன், எக்ஸிட் கண்டிஷன், டைம் பேஸ்டு கண்டிஷன், ஸோ இது மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் அதுல அப்போதைக்கு வந்து இன்பில்ட் பண்ணல. ஸோ அதுதான் அப்போதைக்கு நல்ல ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த அல்கோ வந்து பர்ஃபெக்டா இன்டகிரேட் ஆகி நமக்கு வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு வந்து டைரக்டா வந்துருச்சு. அது ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். என் வாய்ஸ் கிளியரா இல்லையா? எப்போ இருக்க வாய்ப்பு இல்லையே. 1 minute. Okay, anyway, நான் இதுல ஹெட்ஃபோனை போட்டேன், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபைன், hope you clear now. ஓகே, ஸோ எனிதிங் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பார்க்கும்போது என்னன்னா கிளைண்ட்ஸோட மேக்ஸிமம் லாஸஸ், மேக்ஸிமம் லாஸ் என்ன ரீசனால கிளைண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையரா கடைசியில் பண்ண ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா நோ ட்ரேடிங் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வருவாங்க, மார்க்கெட்ல பிரைஸை மட்டும் பார்ப்பாங்க. ஒரு 2 லாட் பை பண்ண, ஒரு 100 ஷேர்ஸ் பை பண்ண, 1000 குவான்டிட்டி பை பண்ணுங்கிற மாதிரி தான் ஆர்டர்ஸ் இருக்கும். அது வந்து பிரைஸ் பேஸ்டு ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் திடீர்னு ஷார்ப்பா ஒரு ஃபால் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப ஆவரேஜ் பண்ணுவாங்க. இல்ல கேபிட்டல் எரடிகேட் ஆயிடுச்சுன்னா அந்த பொசிஷன் வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அன்வான்டா அந்த கிளைண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும் ஒரு ட்ரேடிங் பிளான் இல்லை அப்படின்னா. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம 1000 rupees வச்சுட்டு ஒரு கோல்டு மெகா போறது, இல்லை 10,000 rupees வச்சுட்டு கோல்டு மெகா ட்ரேட் பண்றது, இல்ல வந்து ஒரு 5,000, 2,000, 3,000 வச்சுட்டு க்ரூட் ஆயில் லாட் போறது. ஸோ இது மாதிரி எல்லாம் ஏர்லியரா கிளைண்ட் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கேபிட்டல் வந்து சஃபிஷியண்டா இல்லாம. அடுத்தது வந்து எமோஷனல் டெசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆங்கிரியா இருக்கேன், நான் வந்து ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து எக்ஸைட்மெண்ட் மூட்ல இருக்கேன் அப்படின்னா இந்த என்டையர் மூட்ஸ் வில் பி கொலாப்ஸ் பை ட்ரேடிங் ஸ்டைல். ஸோ இது வந்து ஒரு பெரிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உடைய கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ரீசன் இருக்கு. அடுத்தது ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது. ஸோ எந்த கிளைண்ட் ஸ்டாப் லாஸ் போடலையோ அந்த கேபிட்டல் எல்லாமே எரோடிகேட் ஆகி நம்ம கண்ணுக்கு எதுக்க பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நடக்கிற ரீசன் தான் அல்கோ இல்லாம நார்மலா ட்ரேட் பண்ற கிளைண்ட்டுக்கு வர லாசஸ். அடுத்தது ஒரு கிரியேட்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேன் மாதிரி ஒரு பெரிய கிரியேட்டர், மனுஷன் மாதிரி ஒரு பெரிய கிரியேட்டர் கிடையாது இந்த வேர்ல்டுல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட கிளைண்ட் கிட்டே கேட்டீங்கன்னா தேர் ஹேவிங் சம் அமேசிங் ஸ்ட்ராட்டஜிஸ். எவ்வளவு பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ண முடியும் மார்க்கெட்ல அப்படின்னா அந்த கிளைண்ட் கிட்ட கேட்டா தெரியும். அவ்வளவு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க.
பட் அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து அதை வச்சு கவர் பண்ணிருக்காரா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட எக்ஸிகியூஷன் வந்து ராங்கா இருக்கும், பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எமோஷனல் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு 1 or 2 ட்ரேட் வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒன்னு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். இன்கேஸ் அந்த ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா இந்த என்டையர் கேபிட்டல் உங்களுக்கு எரடிகேட் ஆகிட்டு மார்க்கெட் எடுத்து லிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால ஃபெட்டப் ஆகி அந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணாம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாம விட்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரீசனால தான் நமக்கு லாசஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க ஆல்கோல என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பேக் டெஸ்டிங் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 100 ட்ரேட் 2 months 3 months 5 months 6 months இது மாதிரி பேக் டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அல்கோ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இதுல வந்து இருக்கு. ஸோ எந்த ட்ரேட் கிரியேட் பண்ணாலும் அதை நம்மளால பண்ண முடியும். அது போல டிசிப்ளின் ட்ரேட், எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் டிசிப்ளின் ட்ரேட் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேட் வித் டார்கெட் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ வித்தவுட் ஸ்டாப் லாஸ் அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகாது. அது போல ஆஸ் பர் தி என்ட்ரி கண்டிஷன், எந்த டைம் வந்து நமக்கு என்ட்ரி கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த டைமுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ரேஞ்சில் கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மார்க்கெட்ல பொலிங்கர் பேண்ட் லோயர் பேண்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எனக்கு பை எடுக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது பர்டிகுலர் கமாடிட்டியோ பர்டிகுலர் சிம்பிளோ பர்டிகுலர் ஸ்கிரிப்டோ அது என்ன ரேஞ்சுக்கு அந்த கண்டிஷன் வருதோ அது மீட் அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் எடுக்கும். அதோட ஸ்டாப் லாஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி வெளில போயிடும். டார்கெட் வரும்போது உங்களை கேட்காம அதுவே புக் பண்ணிடும். ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது அந்த ட்ரேட் வந்து டிசிப்ளினா இருக்கு, அதனால ப்ராஃபிட்டபிளா இருக்கு. அடுத்தது ட்ரேடிங் பிளான்லயே ப்ராப்பர் ட்ரேடிங் பிளானா இருக்கு. ஸோ அதோட திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அனதர் ஒன் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன். ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ் அ ட்ரேடர் we have some lot of and n number of strategies. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஓரியன்டா பார்க்கும்போது நம்ம டைரக்டா அந்த மார்க்கெட்டோட கனெக்ட் பண்றோமா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு மேனுவலா ஒரு ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது 24 செகண்ட்ல இருந்து 26 செகண்ட் வரைக்கும் ஆவரேஜா நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ட்ரேட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி அதுல வந்து நம்ம ஆர்டர் குவான்டிட்டி போட்டு லாட் குவான்டிட்டி போட்டு பிரைஸ் என்ட்ரி பண்ணி நம்ம ஆர்டரை சப்மிட் பண்ணா 26 செகண்ட் அதிகபட்சமா இருக்குது. ஆனா ஒரு அல்கோ எடுக்கிறதுக்கு 6 மில்லி செகண்ட் எடுக்குது. ஸோ இதே மாதிரியே ஒரு இயருக்கு ஃபுல்லா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 100% டோட்டலா கிளைண்டோட போர்ட்போலியோ ஈக்குவல் டு 100% அந்த ரிட்டர்னுடைய ப்ராபபிலிட்டியை கிளைண்ட் வந்து மிஸ் பண்றாங்க அந்த ஸ்லிப்பேஜால அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க அல்கோ பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றோம். நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடரோட டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹியர் வி ஆர் டைப் வித் ட்ரேட்ரான், அல்கோ புல்ஸ், அல்கோ ஜி, அல்கோ மோஜோ அண்ட் அல்கோ ஃபாக்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய அல்கோ வெண்டர்ஸ். இதுல எஃபிஷியண்டா இருக்கிற பிளாட்ஃபார்ம் இப்போ என்ன அப்படின்னா ட்ரேட்ரான். ஸோ இந்த ட்ரேட்ரான் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. வித்தின் 3 minutesக்குள்ளார ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணி அவங்க ட்ரேடிங் அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரேடர்ஸ். ஸோ இதுதான் இப்போ கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணும்போது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எதுக்காக கிளைண்ட் அல்கோ சூஸ் பண்ணணும் அப்படின்னா தீஸ் ஆர் த ரீசன். ஸோ கம்பேர் வித் மேனுவல் ஸ்லிப்பேஜஸ் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இன்னொன்னு, ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வில் பி இன் ப்ராஃபிட்டபிள் வே. ஸோ ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லிப்பேஜஸ் இருக்காது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து எமோஷனல் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கண்டிஷன் படி மார்க்கெட் ஒர்க் ஆகும்போது நம்ம அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபிளா மாறிடும். ஸோ அதுதான் அல்கோவுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ அல்கோ ட்ரேட் பண்ற கிளைண்ட் எல்லாருமே டிசிப்ளினா லாகின் பண்ணாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல செட்டிங் பேஜ் போகும். இந்த இடத்துல கார்னர்ல உங்களோட கிளைண்ட் கோடு இருக்கும். கிளைண்ட் கோடுக்கு கீழே செட்டிங் பேஜ். இந்த செட்டிங் பேஜ்ல ஏபிஐ செட்டிங் அப்படின்னு இந்த இடத்துல போய் ஜெனரேட் ஏபிஐ கீ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஐ கீ வந்து ஜெனரேட் ஆகிடும். ஜெனரேட் ஆன ஏபிஐ கீ உங்களுடைய டைரக்டா இமெயில் ஐடிக்கு போயிடும். என்ன இமெயில் ஐடி இதோட அக்கௌண்டோட ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கோ அந்த இமெயில் ஐடிக்கு போயிடும். திரும்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டு வெப்சைட்ல tradetron.tech இதான் வெப்சைட். tradetron.tech this is the website. இந்த வெப்சைட்ல போயிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து புதுசா அவருக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். இல்ல ஃபேஸ்புக் கூகுள் எதோட இருந்தாலும் அவங்க வந்து லாகின் பண்ணிக்க முடியும்.
இல்லை அக்கௌண்ட் எதுவும் கிடையாது ட்ரேட் ஆனல அப்படின்னா, ப்ரொஃபைல் கிடையாதுன்னா அவங்கள போயிட்டு இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்களுடைய ஃபுல் நேம், அடுத்தது அவங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கண்ட்ரி கோட், ஸ்டேட்டு, பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்து ஒரு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணிக்க சொல்லுங்க. ஆஃப்டர் த லாகின் கிரியேஷன் இதில் ப்ரைஸிங்னு ஒரு பிளான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு ஐடியா லாகின் பண்ணலாம். இதான் மெயின் பேஜ் வரும். இந்த மெயின் பேஜில் broker and exchanges இருக்கும். ஸோ ப்ரொஃபைலுக்கு கீழே broker and exchanges இங்கே தான் போயிட்டு அவங்க broker ஆட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஆட் broker கொடுக்கணும். ஓகே, ஆட் broker கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே ட்ராப் டவுன்ல இருந்து broker செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹியர் ஆல்ரெடி த ஜிப் ஆடட் ஹியர். ஓகே, ஸோ அங்கே போயிட்டு ட்ராப் டவுன்ல செலக்ட் பண்ணாங்கன்னா ஜிபுன்னு இருக்கும். ஜிபு கிளிக் பண்ணிக்க சொல்லுங்க. அதே போல இந்த இடத்துல நம்ம ஏபி கீ பேஸ்ட் பண்ணணும் இல்லையா, அது எங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த புரோக்கர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும். இந்த இடத்துல ஆட் புரோக்கர் கீழே செலக்ட் பண்ணோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபெச் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏபிஐ கீன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல நீங்க ஆல்ரெடி ஜெனரேட் பண்ண ஏபிஐ கீ இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு போயிருக்கும். அந்த இமெயில் ஐடியில இந்த ஏபிஐ கீயை போய் இந்த கமா இருக்கிற கோலன் மார்க் இருக்கு பாருங்க, கோலன் மார்க்குக்கு அப்புறமா உள்ளதை செலக்ட் பண்ணுவோம். கோலனோட செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எரர் ஆயிடும். ஸோ இதுக்கு அப்புறமா உள்ளதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதுதான் ஆக்சுவல் ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீயை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஏபிஐ கீங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய கிளைண்ட்டோடைய ஐடி, ஜிபு கிளைண்ட்டோடைய ஐடி இந்த இடத்துல கேபிட்டல்ல தான் என்ட்ரி பண்ணணும் கிளைண்ட்டோட. அடுத்தது கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இது வந்து இன்டகிரேட் ஆயிடுச்சு, செட்டப் இன்டகிரேட் ஆயிடுச்சு. ஸோ அதர் புரோக்கர்லாம் என்ன சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெரோதா 2500 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க இந்த ஏபிஐ கீக்கு பர் மந்த். பட் ஹியர் நம்ம இங்கே சார்ஜ் பண்றது கிடையாது, அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். And then Fires also they are charging, and some other brokers also charging based on 1500 to 2500 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க மந்த்லி. பட் இது அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் கிளைண்ட்ஸ். அடுத்தது கிளைண்ட் என்ன பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் த கிரியேஷன் ஆஃப் யூசர் ஐடி இந்த இடத்துல பிரைசிங்னு ஒரு பிளான் இருக்கும். கீழே ஃபூட்டர்ல பிரைசிங்னு இருக்கும். இந்த ஃபூட்டர்ல உள்ள பிரைசிங்கை வந்து கிளைண்ட் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணாதான் அவங்களோட பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ கிளைண்ட் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு அதிகமான ஸ்ட்ராட்டஜி வேணும், ஹி இஸ் ஹேவிங் ஆல்மோஸ்ட் 20 lakh போர்ட்ஃபோலியோ 30 lakh போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் அவருக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கிளைண்ட்டை 2500 rupees பிளான் எடுத்துக்க சொல்லுங்க. 10 ஸ்ட்ராட்டஜி வந்து பிரைவேட்ல இருந்து மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரியேட்டர் நிறைய இருப்பாங்க மார்க்கெட்ல. ஸோ அவங்க சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து மார்க்கெட் பிளேஸ்ல செல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் ஃப்ரீயா கொடுப்பாங்க, சில பேர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்றீங்களோ அதுல எனக்கு 5% கொடுங்க, 3% கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே இது மேனுவலா இருக்காது, இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாவே ஆட்டோமேட்டிக்கா இன்டகிரேட் பண்ணியே இருக்கும். ஸோ அதை நான் எப்படிங்கிறத காட்டுறேன். பிஃபோர் தட் அந்த கிளைண்ட்டோட நீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 5 ஸ்ட்ராட்டஜி எனக்கு வேணும், நான் என்கிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து ஒரு 3-4 lakhs நான் வச்சிருக்கேன், என்னால ஒரு 5-6 ஸ்ட்ராட்டஜி என்னால போட முடியும், 4 ஸ்ட்ராட்டஜி போட முடியும் அப்படின்னா நான் இந்த 5 பிளானுக்கு போகலாம். இல்லை என்கிட்ட அக்கௌண்ட் வந்து வெரி லிமிட்டட் மார்ஜின் தான் இருக்கு, என்கிட்ட ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுற அளவுக்கு தான் ஃபண்ட் இருக்கு, நான் அதை மாற்ற மாட்டேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாண்டர்ட். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா இங்க 250 rupees பிளான்ல போயிட்டு கிளைண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 250 ரூபா தான். ஸோ இன்னொரு இது இருக்கு ஃப்ரீ. இந்த இடத்துல கிளைண்ட் அவருக்கே கோடிங் தெரியும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நானே கிரியேட் பண்ணிப்பேன் அப்படின்னா அது ஃப்ரீ. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த கிளைண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா கிளைண்ட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் வேல்யூ பேக்கா ரெக்கமெண்ட் பண்றது அந்த கிளைண்ட் யூஸ் பண்ணிக்கிறது இந்த 1200 பிளான் தான், வித் ஜிஎஸ்டி வரும். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா சூஸ் அ பிளான். இந்த இடத்துல போயிட்டு என்ட்ரி கொடுக்கணும். அவங்களுடைய டிஸ்கவுண்ட் கூப்பன் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்கலாம். இந்த கூப்பன் எப்படி வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் அ டிஸ்கவுண்ட் கூப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைண்டோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஃபண்ட் இருக்கு, இப்போ கிளைண்ட்டுக்கு இந்த கூப்பன் கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க assist@zibuitry.com மெயில் போடுங்க. இந்த மாதிரி கிளைண்ட் கோடு கொடுத்து இது மாதிரி இந்த கிளைண்ட்டுக்கு எனக்கு அல்கோ ட்ரேடிங் கூப்பன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு இந்த கூப்பனை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபண்ட் டிடெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது.
அதுக்கப்புறமா அந்த கிளைண்ட் வேணும்னா அடுத்த மந்த்துக்கு எதாவது பே பண்ணணும்னா ஆர்டர் வந்து இதுலேருந்து போட்டுக்கலாம். இல்லை மந்த் அண்ட் மந்த் இந்த கூப்பன் வாங்கி நீங்களே அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து இங்கே 0 காட்டிடும், சப்மிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணலாம். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஃபர்ஸ்ட் பிளான் ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஏபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணணும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது அந்த கிளைண்ட் எந்தெந்த பிளான் போய் பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் போகணும். அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டு மார்க்கெட் பிளேஸ். இங்கே மார்க்கெட் பிளேஸ் போனாங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நான் கோல்டு ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் கோல்டுன்னு நான் கிளிக் பண்ணுறேன். கோல்டு ஓரியன்டாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதெல்லாம் இங்கே வரும். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறேன், ஆப்ஷன்ஸ் ஓரியன்டாக உள்ள ஸ்ட்ராட்டஜி வரும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓஐன்னு ஒன்று இருக்கும், ட்ராட் டவுன்னு ஒன்று இருக்கும், மினிமம் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அடுத்தது மந்த்லி ஃபீஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மந்த்லி ஃபீஸ்ங்கிறது என்னன்னா அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேட்ரானுடைய லைசன்ஸ் ஃபீ. இது ஃபீ யாருக்கு போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யார் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, இந்த ட்ரேடர் இன் யூஎஸ்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த இது என்னன்னா ஃப்ரீ +5 அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரீங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய காஸ்ட் வந்து கிரியேஷனுக்கு மந்த்லி சார்ஜ் கிடையாது. ஆனால் நீங்க பண்ற ப்ராஃபிட்ல இருந்து 5% ஷேரிங் கேட்கலாம். இது வந்து எப்படி ஆகும்னா நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடும். இது எந்த கிளைண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்றாரோ அந்த கிளைண்ட்டுக்கு இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயிடும். அந்த இன்வாய்ஸ் அவர் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த மாசத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பிளாக் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். பிஃபோர் இதுல செக் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா 4 பார்க்கணும். ஒன்று வந்து ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது ட்ரா டவுன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எந்த டேட் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மந்த் எபோ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2 மாசமா சேர்த்து டோட்டலான ரிட்டர்ன் வந்து இதுல 22.95% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ட்ரா டவுன் என்ன அப்படின்னா 2.1K வந்து 1% வந்து ட்ரா டவுன் பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டல். இந்த டிப்ளாய்டு கேபிட்டல்ல தான் இவங்க வந்து 1% அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2100 ரூபாய் வந்து டோட்டலா கீழே அந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து லாஸ் வந்திருக்கு டோட்டலா. அதாவது போர்ட்ஃபோலியோட வேல்யூ இதுல இருந்து 1.5 லேக்ல இருந்து -2.1000 கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் லோயஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ இருந்த வேல்யூ. அப்படிதான் நம்ம ட்ரா டவுன் கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 47,900 ரூபாய் தான் இந்த போர்ட்ஃபோலியோ அதிகமா பார்த்த லோ. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 22% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, மந்த்லி வந்து ஃபீ பார்க்கணும். இது வந்து ஃப்ரீயா உள்ளது கிளைண்ட்டுக்கு வேணுமா, இல்லை இது மாதிரி ஆப்ஷன் உள்ளது வேணுமா அப்படின்ட்டு. கிளைண்ட்டுக்கு ஃப்ரீயான ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஜிபுஸ்கூல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஜிபுஸ்கூல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இப்போ உங்க கிளைண்ட் கிட்ட சொல்லும் போது யாரா இருந்தாலும் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிளைண்ட்டோடு நம்ம பார்ப்போம். நம்ம கிளைண்டா இருந்தாலும் அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ண சொல்லுங்க, கிளைண்டோட ப்ரொஃபைல்ல போயிட்டு அவருடைய நேமை ரீநேம் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இந்த இடத்துல ரீநேம் பண்றது வந்து நம்ம கிளைண்டோட கொடுத்து ரீநேம் பண்ணி சொல்லுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த கிளைண்ட் யாரு அப்படிங்கிறது. ஓகேவா, புரியுதா? ஸோ அடுத்தது இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஜிபுஸ்கூல்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறது இதுலயே வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல்லா சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ இதுதான் நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம். இது வந்து நிஃப்டி ATM ஸ்டார் அப்படின்ட்டு நிஃப்டியோடைய காலையும் புட்டையும் ரைட் பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏர்லியரா வந்து 1 lakh, இப்போ மார்ஜின் ஹைக் ஆனதுனால 1.5 லட்சம் ரூபாய் மார்ஜின் தேவைப்படும். அடுத்தது இது வந்து டைனி ஸ்டாம் 2.0 சில்வர் மைக்ரோவுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மினிமம் கேபிட்டல் 15,000 வச்சிருக்கோம். 100% மார்ஜின் இருந்துச்சுன்னா கூட இந்த கிளைண்ட் 8,000 7,000 மார்ஜின் இருந்தா கூட இந்த கிளைண்ட் பண்ண முடியும். ஓகே, பட் சேஃப் அண்ட் சைடுக்காக நம்ம 15,000 ஸ்ட்ராட்டஜிக்காக வச்சிருக்கோம். இதுல அதிகபட்சமான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டோட்டலா இது வரைக்கும் அதிகபட்சம் இல்லை, குமுலேட்டிவா வந்த ரிட்டர்ன் வந்து 4 மாசத்துல 24% வந்து டோட்டலா வந்திருக்கு. அதிகபட்ச டிராடவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,800 ரூபாய் வந்து டிராடவுன் ஆயிருக்கு இந்த 15,000 ரூபாய் கேபிட்டல். அப்போ 15,000 ரூபாயில 2,800 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா மீதி 12,200 ரூபாய். இதுல வந்து நமக்கு அதிகபட்சமான இந்த கேபிட்டல் 10 லோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ 10 லோ அது. ஓகே, அடுத்தது கோல்டன் ஷேடோ. இது ரெண்டும் ஆல்ரெடி டெஸ்டிங்ல தான் இருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. இந்த கிளைண்ட் யாராவது பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளை பண்ணி சொல்லுங்க. இதுல சிம்பிள் தான், ஜஸ்ட் சென்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லுங்க, அப்ரூவ் ஆயிடும். அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட மை ஸ்ட்ராட்டஜியில இருக்கும்.
இந்த இடத்துல மை ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருக்கும். இங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் இங்க வந்துடும். அதை ஜஸ்ட் கிளிக் டிப்ளாய். டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா 2 கேட்கும். ஒன்று வந்து பேப்பர் ட்ரேடிங்கா இல்லை லைவ் ஆஃப்லைனா, லைவ் ஆட்டோ 1 கிளிக்கா இல்லை லைவ் ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்கும். நீங்க அதில் கொடுக்க வேண்டியது லைவ் ஆட்டோமேட்டிக் கொடுக்கணும். இல்லை நீங்க பேப்பர் ட்ரேட் பார்க்கணும், ஒரு வாரம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன், இல்லை 1 மாசம் பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்க எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு பேப்பர் ட்ரேட். இது ஆல்ரெடி பேப்பர் ட்ரேட்ல தான் இருக்கும். இது திரும்ப டிப்ளாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேப்பர் ட்ரேடுக்கு மாறி. ஓகே, திரும்ப இங்க போயிட்டு உங்களுடைய டிப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜியில பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ட்ரேட் போட்ட ஸ்ட்ராட்டஜி இங்கே வந்துடும். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பேப்பர் எக்ஸிக்யூஷன் வந்து பேப்பர் ட்ரேடிங்ல இருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து லைவ் அண்ட் டெக் பேப்பர் ட்ரேடிங். ஸோ இதோடைய என்ன பிஎன்எல் அப்படிங்கிறது காட்டும். இது வந்து ஆட்டோமேட்டிக். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் இதுல இப்போ நான் இங்கே பார்த்துருக்கேன், மார்க்கெட் பிளேஸ் போறேன். ஸோ இதுல வந்து நான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸோடைய டீட்டெயில் பார்க்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில் வேணும்னா இதோடைய நேம்ல வந்து கிளிக் பண்ணாலே போதும். இதை கிளிக் பண்ண இதோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோடைய பே ஆஃப் டயக்ராம் இருக்கும். இந்த பே ஆஃப் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ கேபிட்டல் தேவை, எவ்வளோ பிஎன்எல் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது இதோடைய ட்ராடவுன் என்ன டீட்டெயில், மார்ச் மந்த்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஏப்ரல் மந்த் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, மே மந்த் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இது போல ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸாகவும் அவங்க இங்கே செக் பண்ணிக்க முடியும். என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு, எந்தெந்த டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குங்கிறது வந்து இங்கே டீட்டெயிலாக இதில். ஸோ பிஃபோர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணும்போது அந்த கிளைண்ட் கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன் மட்டும் பார்க்க சொல்லாதீங்க, அதுக்கு எவ்வளவு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது தேவைன்னு பார்க்க சொல்லுங்க. ஸோ இது ரெண்டும் வேணும். அடுத்தது அந்த கிளைண்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜியோடைய ட்ராடவுன் எவ்வளோன்னு பார்க்கணும். அடுத்தது ஃபீ ஸ்ட்ரக்சர். இது 4க்கும் கிளைண்ட் ஓகே அப்படின்னா அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. அது அவங்களுடைய சப்ஸ்கிரைப்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ல போயிடும். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ இங்க சப்ஸ்கிரைப்டுல இருந்து மை ஸ்ட்ராட்டஜியில சப்ஸ்கிரைப்ல இருந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய லிஸ்ட்ல இருந்து வெளில போயிடும். ஓகே, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஸோ இதுதான் சிம்பிள் ப்ராசஸ், இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மாதிரி லாகின் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து எவ்ரிடே கம்பல்சரி இதை வந்து 9:15 வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும். சில இது வந்து 9:15 9:20 ஆஸ் பர் கண்டிஷனுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எம்ஐஎஸ் ஆர்டர் அப்படின்னா 3:15 மேக்ஸிமம் எல்லாமே கட் ஆகிடும். ஸோ பிஃபோர் நீங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கிளைண்ட் கிட்ட 9 o'clock அட் எனி காஸ்ட் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வைக்க சொல்லுங்க. ஏதாவது எய்தர் மொபைல் ஆப்ல இல்லைன்னா நம்மளுடைய ஜிபுல் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. இஎக்ஸி வெர்ஷன் சப்போர்ட் பண்ணாது, இஎக்ஸி வெர்ஷன் கவுண்டர் எடுக்க முடியாது. ஸோ வெப் யூஸ் பண்ணலாம், வெப் ஆப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மொபைல் வெர்ஷன் ஏதாவது ஒன்று லாகின்ல இருக்கணும். அது போல இது லாகின் ஆனதுக்கு அப்புறம் 1 minute லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல லாக் அவுட் கொடுத்துடக்கூடாது கிளைண்ட். ஸோ அட் எனி காஸ்ட் இந்த லாக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்டையர் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே க்ளோஸ் ஆகி பொசிஷன் புக் ஆகிடும். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்க முடியாது. ஸோ இதுதான் நமக்கு அந்த கிளைண்ட் கிட்ட கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். லாக் அவுட் கொடுக்காம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேப் கார்னர்ல உள்ளதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கு, லேப்டாப் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு, ஹைபர்நெட் ஆயிட்டு, இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஸ்லீப் மோட் போயிடுச்சு, இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. கிளைண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா லாக் அவுட் மட்டும் கொடுக்கக்கூடாது கிளைண்ட். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நமக்கு அலர்ட்னு ஒன்று இருக்கும், நோட்டிஃபிகேஷன் அண்ட் அலர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி எரர் வருது, என்னோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நான் கால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம், இமெயில் கொடுத்துக்கலாம். அது போல எஸ்எம்எஸ் வேணும்னா எஸ்எம்எஸ் கொடுத்துக்கலாம். அதாவது எஸ்எம்எஸ் இல்லாட்டி வாட்ஸ்அப், இதரில் 2 தான் ஒன்று ஆப்டா செலக்ட் ஆகும்.
இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பே போதும், எஸ்எம்எஸ் வேணாம் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது ஸ்ட்ராட்டஜியில் எரர் வருது அப்படின்னா எனக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இல்லைன்னா எனக்கு கால் வந்து நோட்டிஃபை பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய டிப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எரர்னு காமிக்கும். ஸோ இங்கே கடைசியில் 3 டாட் இருக்கும். இதுதான் என்னுடைய கண்ட்ரோல் பாயிண்ட். இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ல எப்போதுமே நான் போயிட்டு என் ஸ்ட்ராட்டஜி வந்து டெலீட் பண்ணணும்னா நான் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்னுடைய டிப்ளாய்டு, இதை வந்து நான் இது லைவ்ல இருக்கிறதுனால இதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்றேன், இப்போ டெலீட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாஸ்ல இருக்கு. இப்போ பாஸ்ல உள்ளதை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்ல இருந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். திரும்ப எனக்கு நான் பாஸ் பண்ணணும்னா அதை நான் பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸிட் இருக்கும். இதுலயே எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்க பொசிஷன் ஏதாவது ரன்னிங் ஆயிட்டு இருக்கு லைவ்ல, நீங்க ஆல்கோ கட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்களே போயிட்டு இதுல எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் ஆகிடும். இல்லை நான் மேனுவலா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா போயிட்டு ஆல்கோவை கம்பல்சரி இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளைண்ட் வந்து இதை போய் கிளைண்ட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மேனுவலா எக்ஸிட் பண்ண முடியும். இல்லை ஆல்கோவும் ரன் ஆகும்போது கிளைண்ட்டும் தனியா போயிட்டு மேனுவலா க்ளோஸ் பண்ணாங்கன்னா 2 என்ட்ரி ஆயிடும். ஆல்கோ என்ன பண்ணும் அப்படின்னா அது போட்ட பை என்ட்ரிக்கு கம்பல்சரி செல் என்ட்ரி கண்டிப்பா போட்டுதான் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அதோட கால்குலேஷன் வந்து அது என்ன ட்ரேட பிளேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு தான் அது வந்து P&L கால்குலேட் ஆகும். அது போல இந்த டிலேடு லாகின் இருக்கக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 9 o'clock லாகின் பண்ணாம நான் 10:45 12 o'clock 1 o'clock போல நான் லாகின் பண்ணேன், என்னோட கன்வீனியன்ட்டுக்கு பண்ணேன் அப்படின்னா ஆல்கோவுடைய P&L-ம் கிளைண்டோட P&L-ம் மேட்ச் ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த லேட் லாகின்னால நிறைய டிஃபெக்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி பொசிஷன் வந்து லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஏர்லியரா என்னென்ன மூவ்மெண்ட் நடந்துச்சோ அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கிளைண்ட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரியான ரீசன் நடக்கிறதுக்கான ஃபேக்ட் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கு, ஸோ சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது போல இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் லாக் இதுலயே இருக்கும். இப்போ எனக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா அந்த என்ன எரர்ங்கிற ஸ்டேட்டஸ் நான் பார்த்துப்பேன். ஸோ அதோடைய நோட்டிஃபிகேஷன் லாக் இருக்கும். ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜ்லேருந்து எனக்கு இந்த டே 1லேருந்து டே 2லேருந்து இல்லை நான் என்னைக்கு நான் டிப்ளாய் பண்ணணும் அந்த டேட்லேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் லாக் இங்கே இருக்கும். எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அதை நான் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். இஸ் தேர் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ, நான் கிளாரிட்டியாக கொடுக்குறேன். இதோட வீடியோ வேணும்னா வீடியோ நான் சென்ட் பண்ணிடுறேன். Okay, fine. Is there any doubt you can ask? You can unmute yourself from your end. So, unga end la irundhu mic unmute பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, டவுட் எல்லாம் அடுத்து மூவ் ஆகலாமா? ஃபைன். ஸோ இதுல எப்படி நமக்கு வந்து ஓகே ஃபைன். இதுல அடுத்து வந்து எப்படி இதுல பேஸ் பண்றது, பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3-4 ஸ்டேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் பேஸ்டு என்ட்ரி கண்டிஷன், எக்ஸ்பைரி பேஸ்டு என்ட்ரி கண்டிஷன், இதெல்லாமே ஆப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பைரி வந்து எனக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேணும், இல்லை எனக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பைரி பேஸ்டு வந்து ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது டைம் பேஸ்டு வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு 12 மணிக்கு வந்து இன்னைக்கு எப்போதுமே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 2 o'clock வந்து யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 2 மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் காலையில இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து அப்படியே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 o'clock அப்புறம் ஒரு ட்ரெண்ட் மாறலாம், அடுத்தது 2 o'clock அப்புறம் ஒரு ட்ரெண்ட் மாறும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை 2 எண்டு வந்து டிரைவ் பண்ண வைக்கும். இந்த 2 எண்டு வந்து கிளைண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கிளைண்ட் ஃபீல் பண்ணாரு, எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா அந்த டைம் பேஸ்டு கண்டிஷனை கிளைண்ட் மாற்றி வச்சுக்கலாம். அவரே கிரியேட் பண்ணும்போது கோடிங் கொடுக்கும்போது வச்சுக்கலாம். இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட்டர் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி ரீசன் வரதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டைம் பேஸ்டு கோடிங்க்கு மாறி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் RSI மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன், நான் பொலிங்கர் பேண்ட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன்,
ஜிக்ஸாக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட். அதுல எந்த கன்ஃபர்மேஷனுக்கு அதுக்கு மார்க்கெட்ல என்ட்ரி கிடைக்குதோ அதை மட்டும்தான் அது ட்ரேட் பண்ணும். மற்ற டயத்துல மார்க்கெட்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்க என்ன கோடிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த கோடிங் மேட்ச் ஆகாம அது ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்தது லாட் பேஸ்ட். எனக்கு வந்து பாரு டைமுக்கு வந்து 10 லாட் பிளேஸ் ஆகணும், அடுத்த ஆவரேஜ் வந்து எனக்கு வந்து எவ்வளவு பிரைஸ் கீழே எனக்கு 2 லாட் பிளேஸ் ஆகணும்னா நீங்க லாட் பேஸ்ட் அதுல என்ட்ரி கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது ரிப்பேர் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த ரிப்பேர் கண்டிஷன் எப்போ அப்படின்னா, ஸோ நார்மலா 40% ஆஃப் த மார்க்கெட் வந்து ஃபிளாட் மார்க்கெட்டா இருக்கும். இந்த ஃபிளாட் மார்க்கெட்டா இருக்கும்போது இப்போ ப்ரைஸ் உங்களோட காஸ்ட்ல இருந்து ஒரு 1% 1.5% இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆவரேஜ் வந்து பிளேஸ் ஆகும். திரும்ப மார்க்கெட் அகைன் நார்மல் பொசிஷன் போகும்போது உங்க பொசிஷனுடைய பிஎன்எல் வந்து வெளில வந்துடும். அடுத்தது ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு என்ட்ரியா இருந்தாலும் இதுல ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த அல்கோ ட்ரேட் பண்ணாது. ஒன்று கண்டிஷன் பேஸ்ட் வந்து என்ட்ரி டூல் வைஸா கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நம்பர் நியூமரிக்கலா கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்டாப் லாஸ்ல ஏதோ ஒரு ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி இருக்கும் இந்த ரிப்பேர் கண்டிஷன்ல. அடுத்தது எக்ஸிட்ல பார்க்கும்போது டைம் பேஸ்ட் எக்ஸிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பொசிஷன் 12 மணிக்கு க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னு நான் டைம் கொடுத்தேன் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். இல்லை எனக்கு பிஃபோர் எம்ஐஎஸ் கட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆகணும் அப்படின்னா அந்த டைம் பேஸ்ட்ல க்ளோஸ் ஆயிடும். அடுத்து எம்டிஎம் பேஸ்ட் அப்படின்னா நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்றேன். ஆப்ஷனுடைய பே ஆஃப் டயக்ராம் இதெல்லாம் வச்சு நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு 25,000 ரூபாய் லாஸ் வந்து ரிஸ்க் காட்டுது. 25,000 ரிஸ்க் எடுத்தாதான் நான் 50,000 நான் ஏர்ன் பண்ண முடியும். ஆப்ஷன் எனக்கு பே ஆஃப் டயக்ராம் காட்டுது. நான் 25,000 ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் இப்போ இன்ட்ராடே பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2,000 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். என் டார்கெட் என்ட்ரிக்கு 2,500 ப்ராஃபிட் வந்து நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எம்டிஎம் பேஸ்ட் வந்து உங்களுக்கு டார்கெட்டை செட் பண்ணிடும். அப்போ அந்த எம்டிஎம் ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆகும்போது அல்கோ அதோட ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2,500 பிளஸ் வந்தோடனே பொசிஷன் ஸ்கொயர் அப் ஆகணும்னா அந்த பொசிஷனை கட் பண்ணி உள்ள எடுத்துரும். ஸோ நம்மளோட மேனுவல் இன்டர்வென்ஷன் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வித்தவுட் லாகின் டிசிப்ளினா 9 o'clock லாகின் பண்ணணும், இல்லாட்டி அலாரம் வச்சுட்டு கூட லாகின் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி லாகின் பண்ணாங்க கிளைண்ட் அப்படின்னா ஸோ எரர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சுனாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு அலர்ட் கொடுத்து அவங்கள சேஃப் கார்டா வச்சுக்க சொல்லும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியட்டா உங்களுக்கோ இல்லை அந்த கிளைண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்க. அவருக்கே தெரிஞ்சு அவங்களே ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கும். அப்படி தெரியலன்னா உங்களுக்கு கால் பண்ணி அதை ரிசால்வ் பண்ண சொல்லுங்க. ஓகே. அடுத்தது எக்ஸிட் கண்டிஷன் மீன்ஸ் லாட் பேஸ்ட். இப்போ நான் வந்து 4 லாட் வச்சிருக்கேன். எனக்கு 50% என்னுடைய டார்கெட் ரீச் ஆனவொன்னு 2 லாட் கட் ஆகணும்னு நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆஸ் பர் த கண்டிஷன் அங்கே அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஒர்க் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி வந்து அதோட கண்டிஷன் என்ட்ரி கண்டிஷன் எக்ஸிட் கண்டிஷன் தகுந்த மாதிரி அவங்களே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம அதை ஃபாலோ பண்ணி போனாலும் போதும். அடுத்தது யூனிவர்சல் எக்ஸிட். ஸோ இன்னைக்கு ஹோல் டே எனக்கு நான் செட் பண்றேன். இன்னைக்கு எனக்கு 3,500 ஹோல் டே எனக்கு ப்ராஃபிட் வந்தா என் பொசிஷன் க்ளோஸ் ஆகிடணும், வேற ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னா அந்த இடத்துக்கு மேலே ட்ரேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட் எனக்கு 10 மணிக்கு மேலே எனக்கு ட்ரேட் ஆகக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு மேலே யூனிவர்சல் எக்ஸிட் ஆகிடும், இருக்கிற எல்லா பொசிஷனும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து கண்டிஷன் செட் பண்ணி நமக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல தான் இந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ